எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறீர்கள். நானும் மிகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். வழக்கம் போல் இன்றும் நான் கழுத்து நாடி மசாஜ் 2 காட்டப் போகிறேன். அதுக்கு வடிவாக வழக்கம் போல் ஆமணக்கண்ணி எடுத்து வடிவாக கழுத்து முகம் இல்லாடும் வடிவாக முதல் பூச வேணும். பூசி போட்டு பிறகு அந்த மசாஜில் வடிவாக தேவையான அளவுக்கு எண்ணெய் பூசணும். பூசினா நீங்கள் க்ரீமே போட தேவையில்லை. பிறகு அப்படியே நீங்கள் வேலைக்கு போகிறதுண்டான என்னென்ன போகலாம். வடிவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முகம் பின்னேறம் வேலையால் வரந்தனைக்கும் என்ன அந்த எண்ணெயால் முகம் ஒரு பளபளண்டு இருக்கும். இப்போ அந்த நாடிக்கு கீழ்ப்பக்க கழுத்துக்கு மேலே அந்த நாடி மசாஜ் செய்கிறது. அதில் சில நேரம் ஆக்களுக்கு தோல் தொங்குறது, தசைகள் தொங்குறது மேலே நின்று அது இல்லாமல் பண்ணுறதுக்கு இப்படி இந்த 2 ஆள்காட்டி விரலையை மடித்து மேலே நின்று கீழே இழுக்கிறது. ஆனால் தேவையான அளவு எண்ணெய் பூசிட்டு நீங்கள் இப்படி இழுத்தா இது ஒரு 20 தரம் நீங்கள் செய்யலாம். நான் அப்படி தான் செய்கிறேன். நான் டைம் வேலைக்கு போக அவசரமாக தைச்சிடமா டைம் கிடைக்காட்டி பிந்தி எழும்பினா சில நேரம் கொஞ்சம் குறைவாக செய்வேன், 10 தரம் அப்படி. மற்றபடி கூட 20 தரம் செய்கிறேன்னா நான் பயனடைந்திருக்கிறேன். இப்போ 3-4 வருஷமாக நான் செய்கிறேன். நான் மறந்துட்டேன் இவ்வளோ காலம்னு. ஆனால் இப்படியும் குறைஞ்சது 3 வருஷமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி செய்கிறேன். அப்போ எனக்கு அதில் பயன் கிடைச்சபடியாக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எந்த அனுபவம் தான். பிறகு இனி வேறொரு மசாஜ் காட்ட போகிறேன். அதுவும் அந்த நாடிக்கு கீழ்ப்பக்க பகுதிக்குத்தான். வடிவாக திருப்பியும் வடிவாக எண்ணெயை போட்டுட்டு பிறகு பின்பக்க கையால் நீங்கள் மேலே அமர்த்தி இழுக்க வேணும். அதுக்காண்டி நோகிற மாதிரி செய்யக்கூடாது, அவங்களோட தோலை பாதிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. ஆனாலும் ஆக சாஃப்டாயில் கொஞ்சம் மேலே அமர்த்தி அந்த தசைகளோ அதுகள் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி செய்ய வேணும். அதை நீங்கள் அதையும் 20 தரம் செய்யலாம். வடிவாக செய்தால் அதுவும் குறைஞ்சு கொண்டு போகும் நாளடைவில். ஆனால் நீங்கள் இன்றையிலேருந்து நாளைக்கு அதை எதிர்பார்க்கக்கூடாது, பொறுமையோடு அதை கையாள வேணும். வேறு நாங்கள் எங்களை கவனிக்கிறது தான் முக்கியமாக இருக்க வேணும் வாழ்க்கையில். ஏனென்றால் வீடுக்கு சாமான் வாங்கி போடுறது, உடுப்பு வாங்குறது, சாரி வாங்குறது, அதுகளை விட நான் என்ன நினைப்பேன்டா, நான் என்ன பாதுகாக்கிறது, இப்போ என்ன அழகாக வைத்திருக்கிறது, நான் சாப்பாட்டு அமைப்பு, உடல் ஆரோக்கியம், உடற்பயிற்சி இதுகளை செய்து நான் என்ன வச்சிருக்கிறதா எனக்கு மிகவும் விருப்பம். அப்போ அதைத்தான் முதல் செய்துட்டு மிகுதியை பார்க்குறேன். நான் ஆனபடியால் உங்களுக்கும் நீங்களும் உங்களை பார்க்குறது ஒரு கொஞ்சம் நேரமாவது ஒதுக்குங்க. என்றால் உங்களோட மூலதனம் நீங்கள் தான், உங்களோட உடம்பு தான் நீங்கள் இருக்குது நினைக்கும் உங்களோட வீடு எல்லாத்தையும் விட. ஆனபடியாக நீங்களும் இதை பார்த்து பயனடைவீர்கள் என்று நம்புகிறேன். எல்லோரும் உங்களை கவனிக்கிறது